ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சகோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மேலும் நம்ம சேனலில் வீக்லி ட்வைஸ் விதவிதமான இந்தியன் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபிஸ் வரப்போகுது. அதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை மாவோட ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் இடியாப்ப மாவுக்கு நான் இன்னைக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி 150 ml எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி ஆட் பண்ணுறதால மாவு நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் சூடு குறைஞ்சதும் கையால் நல்ல மாவை பிசைஞ்சிக்கோங்க. கடைசியாக 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவை இது போல கையால் குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணாங்க, உள்ளே வேகாமல் போயிடும். எல்லா மாவையும் இதே போல குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 1/2 லிட்டர் பாலை ஊத்திக்கோங்க. அதோட 150 ml வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்ல கொதி வந்ததும் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா பொறுமையாக இடைவேளை விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா உருண்டையும் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விடாதீங்க. அப்படி கிளறினீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கிளறி விட்டுறலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை, தேங்காய் பால், ஏலக்காய் பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 மூடி தேங்காவில் 2ஆவதா எடுக்கிற பாலை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அரை மூடி தேங்காயில ஃபர்ஸ்ட் எடுத்த கெட்டியான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க.
கடைசியாக இதோட முந்திரியும் பாதாமும் நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.